வடசென்னை எம்சி ரோடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ சின்ன சேனியம்மன் மற்றும் வடபத்ர காளியம்மன் கோவிலில் நடந்த தனிநபராக 501 சட்டியிலும் நெருப்பு ஆத்தா அக்னி ரூபத்தில் நாமமாடி வந்து கொண்டிருக்கும் இந்த அற்புத காட்சியை அக்னி சட்டி திருவிழாவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 39வது வருஷம் நடக்குது. ஸோ நானே இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். இவ்வளோ ஒரு க்ரௌடு. ஜென்ரலாக இந்த எம்சி ரோடு அப்படிங்கிற இந்த இடம் வந்து பார்த்தோம்னா ஒரு டெக்ஸ்டைல் ஹப், அவ்வளோ ஒரு ஜவுளி கடைகள் வந்து இருக்குது. ஸோ இந்த இடம் எப்போவுமே வந்து வருஷத்தில் கூட்டமாக தான் இருக்கும். பட் இவ்வளோ க்ரௌடு வந்து எப்போனா பொங்கல் தீபாவளி டைமில் தான் அந்த பர்ச்சேசிங் டைமில் ரொம்ப க்ரௌடு இருக்கும். ஸோ இந்த திருவிழாவில் நான் இந்த க்ரௌடை பார்த்தேன். ஏதோ ஒரு சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவிழாவில் என்ன க்ரௌடு இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் சின்ன சேனியம்மன் கோவிலுடைய பேக் சைடு என்ட்ரன்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எம்சி ரோடில் ஹாட் மேல் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சந்தில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துடலாம். ரொம்ப ஒரு ஃபேமஸான கோவில் தான் இந்த இடத்துல. இந்த கோவில் பக்கத்துலேயே தான் வடபத்ர காளியம்மன் கோவிலும் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து மார்னிங் டைமில் வந்ததுனால ஸோ பகல்லேருந்து, அதாவது ஏர்லி மார்னிங் 3 AM நைட் வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து நடக்க போகுது, இந்த அக்னி சட்டி திருவிழா அப்படிங்கிறது. ஸோ நான் காலையிலே வந்தேன். காலையில் பார்த்தோம்னா கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு 10 மணிக்கு வந்திருக்கேன் நான் டைமிங். ஸோ இனிமேல் தான் வந்து ஒருத்தராக வந்து வருவாங்க. ரொம்ப ஒரு விமர்சையான ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலுக்கு வந்து கூட்டம், நான் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இப்படி ஒரு திருவிழா அப்படிங்கிறத. ஸோ உள்ள கோவிலில் பர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக நாம் வந்து மொத்தமாக வந்து இந்த வீடியோவை வந்து கவர் பண்ணுறதுக்காக வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கோவிலுடைய சிறப்பு, அம்மன் தான் இங்கே வந்து பிரதான ஒரு தெய்வம். இப்போ பாருங்கள், இது வந்து ஈவினிங் டைம். இந்த இடத்துல இப்போ அக்னி சட்டி ஏந்திர அந்த விழா வந்து நடந்துகிட்ருக்கு. சில பேர் 50லேருந்து 100லேருந்து 200லேருந்து அவங்கவுங்களுக்கு எவ்வளோ அக்னி சட்டிகள் வந்து வச்சு தூக்கணுமோ அந்த மாதிரி கொண்டு வராங்க. பட் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வடபத்ர காளியம்மன் கோவில்கிட்ட நம்ம போயிட்டோம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 501 தீச்சட்டி இப்போ ஒருத்தர் வந்து தூக்க போகிறாரு. ஸோ அதுக்கான வேலைகள் தான் இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த 501 தீச்சட்டி, அதை அந்த தீபத்தை ஏற்றுவதற்காக அதில் வந்து கற்பூரம் வந்து 1 by 1 போட்டுட்ருக்காங்க. அந்த பம்பை உடுக்கை சாமிக்கு அந்த மேளம் அதெல்லாம் வந்து அடிச்சிட்ருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே வடபத்ர காளியம்மன் கோவிலுக்குள்ளே பார்த்தோம்னா வீரபத்ரருடைய சிலையும் இருக்குது. ஸோ இவர் தான் அந்த அக்னி சட்டியை வந்து ஏந்த போகிறாரு. கோவிலை ஒரு சுற்று, இந்த 360 டிகிரியில் இந்த சந்து மொத்தமாக சுற்றி வந்து 2 கோவிலை மெயினாக கவர் பண்ணுவாங்க. சின்ன சேனியம்மன் கோவிலையும் வடபத்ர காளியம்மன் கோவிலையும் கவர் பண்ணுவாங்க. நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோவில்களையும் வந்து பார்ப்பாங்க. 501 தீச்சட்டிகள்லேயும் வந்து தீபம் 1 by 1 ஏற்றிட்டுருக்குறாங்க. இது வந்து ஒரு வேண்டுதல் தாங்க. ஒரு வேண்டுதல் வச்சு தான் இந்த திருவிழாவில் இப்படி பண்ணுறாங்க. இது மாதிரி காலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் 1 by 1 வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம ஈவினிங் இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு 7:30 அந்த டைமில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட இந்த காந்தாரான்னு ஒரு படம் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீக படம். இந்த குலதெய்வம், அந்த இஷ்ட கிராம தெய்வத்தை பற்றி சொன்ன ஒரு படம். ஸோ அந்த படம் பார்க்கும்போது என்ன ஒரு எஃபெக்ட் இருந்ததோ அப்படி ஒரு எஃபெக்ட் ஃபீல் கிடைச்சிதுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டை. ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். தீபம் 501 தீபமும் ஏற்றினதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இப்போது இவர் உள்ளே போக போகிறாரு. 501 தீச்சட்டியும் வந்து தூக்க போகிறவர். இந்த பக்தர் எப்படி உள்ளே போக போகிறாரு. ஜென்ரலாக இந்த 501 சட்டியும் தூக்குறதுக்கு ஒரு 6 பேர் தேவைங்க. ஆனால் இதை ஒரே ஆளாக அந்த பம்பை உடுக்க அந்த மேளத்தாள சத்தத்தோடு எல்லாரும் அந்த கரகோஷம் எழுப்பி அம்மனுடைய அருளால் வந்து தூக்கும் பொழுது பார்த்தோம்னா ஒரே ஆளாக வந்து உள்ளே போய் தூக்குறாங்க.
உள்ளே வந்து போயிட்டாரு. இங்கேருந்து அப்படியே வெளியே போய் இந்த கோவிலேருந்து அப்படியே சின்ன சேனியம்மன் கோவில் போயிட்டு அப்படியே ஒரு 360 டிகிரி ரவுண்டு போயிட்டு திரும்ப இங்கேயே வந்து முடிக்கிறது தான் இந்த வேண்டுதலோட முறை. இப்போ வெளியே வந்துட்டாங்க. இப்போ கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். தீச்சட்டி ஏந்தி வந்துக்கிட்டு இருக்கிறவரை சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள் ஆரவாரமாக வந்து கரகோஷம் எழுப்பி அவர் கூடவே வந்துக்கிட்டு இருக்காங்க. தீச்சட்டி ஏந்திட்டு வரவர் அங்கங்கே நிற்பார். ஸோ அவருக்கு வந்து பக்தர்கள் மேலே தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க. அந்த நைட் டைமில் 501 தீச்சட்டியோட தீபத்தை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. லிட்ரலி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய திருவிழாவில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது இந்த தெரு வீதிகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது. அன்னதானம் பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அங்கங்கே ஸ்டேஜ் போட்டு வருகின்ற பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் காலையில் 10 மணிலேருந்து பார்க்குறேன், ஈவினிங் நைட்டு வரைக்குமே வந்து அன்னதானங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தீச்சட்டி ஏந்தி வருபவர் கிட்டத்தட்ட ஒரு 40% அந்த டெஸ்டினேஷனை சுற்றி வந்துட்டார். இப்போ அடுத்து சின்ன சேனியம்மன் கோவிலுக்குள்ளே என்ட்ராக போகிறாங்க. அங்கங்கே சின்ன சின்ன பிரேக் எடுத்து தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப முன்ன சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு 5-6 பேர் தான் தூக்க முடியும். ஒரே ஆளாக தூக்கிட்டு வர்றதுனால இப்போ கிட்டத்தட்ட சேனியம்மன் கோவில் முன்னாடி தான் வந்து இருக்கிறாரு. வந்து கொண்டிருக்கும் இந்த அற்புத காட்சியை அனைவரும் கண்ணாட கண்டு பகிருங்கள். 501 சென்டி ஆலயத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ சின்ன சேனியம்மன் கோவிலுடைய வாசலில் வந்து இருக்கிறாங்க.
இங்கே கோவிலுக்குள்ளே வந்து என்டர் ஆக போகிறாங்க. இப்போ சின்னசேனியம்மன் கோவிலுடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டாங்க. 501 தீச்சட்டிகளும் எடுத்துக்கிட்டு இப்போ உள்ளே என்ட்ராக போகிறாங்க. 101 சட்டி ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வேகமா போகும், வேகமா அடிபடு. 101 சட்டி ஆலயத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் ஓரமாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 501 சட்டி. ஸோ ஃபைனலாக சின்னசேனியம்மன் கோவிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வடபத்திரகாளியம்மன் கோவிலுக்குள்ளே போய் அக்னி சட்டி பிரார்த்தனையை வந்து முடிக்க போகிறாங்க. முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தோம்னா இங்கே அம்மனுடைய அந்த ஊர்வலத்துக்கு கொண்டு போகக்கூடிய சிலைகள் இருக்குது. இங்கே நடக்கக்கூடிய அன்னதானங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் ஷாப்ஸு அண்டு நிறைய சின்ன சின்ன மளிகை கடைகள்லேருந்து எல்லாருமே ஸ்பான்சர் பண்ணி அவங்கவுங்களுக்கு பக்தர்களுக்கு தரணுன்றதுக்காக செல்ஃபாக அவங்கவுங்க வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆர்வம் வந்திருக்கும் இந்த திருவிழாவில் வந்து பார்க்கணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பார்க்கணும் நேரில் வந்து அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து 40ஆம் ஆண்டு இந்த திருவிழாவை வந்து பாருங்கள். அண்ட் ஃபைனலி நம்மளுடைய சேனல் லோட்டஸ் டெம்பிள் யூடியூப் சேனல் தொடர்ந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களை வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பதிவிட்டுட்டு இருக்கோம். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்ட் வேறு ஒரு ஆன்மீக சம்மந்தமான ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.